ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அமுத சுரபி. இன்றைக்கி ஐயனார் துணை சீரியல் செம்ம ட்விஸ்டடாக ஆரம்பித்து முடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கார்த்திகா அவங்க வீட்டுக்கே தெரியாமல் சேரன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நான் சேரன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இங்கேருந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பட் ஆனால் அது சேரனோட அப்பாவுக்கு பிடிக்கல. எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறாரு. பட் கார்த்திகா சேரன் ரெண்டு பேரும் உறுதியாக இருக்கிறதால வீட்டில் இருக்க எல்லாரும் கார்த்திகா சேரனுக்கு திருமணம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ மார்னிங் பண்ணால் பிரச்சனையாயிரும் அப்படின்னு நைட்டாக ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ கரெக்டாக சேரன் தாலி எடுத்து கார்த்திகா கழுத்தில் கட்ட போகும்போது கார்த்திகா வீட்டில் இருந்து சேரன் வீட்டை தேடி வந்துடுறாங்க. எல்லாரும் கதவை அடித்து நொறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சேரன் கார்த்திகா ரெண்டு பேரும் பயந்து போயிடுறாங்க. இந்த முறையாவது சேரன் கார்த்திகா திருமணம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா அதுக்குள்ளே வீட்டில் இருந்து வந்து தடுத்து நிறுத்திடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ சேரன் கழுத்தில் தாலி கட்டுவாரா அல்லது கார்த்திகாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் கார்த்திகா கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்க ரேஷ்மா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்ட மாதிரியும் ஐயனார் துணை வீட்டு வாசலில் ஒரு காரில் இருந்து வெளியே வர மாதிரியான இமேஜஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. ஆனால் அஸ்வின் கூட மேரேஜ் ஆச்சா இல்லை சேரன் கூட மேரேஜ் ஆச்சா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் தெரிஞ்சுக்கணும்.